குற்றச்சாட்டை வைக்கிறேன் இந்த சமூகத்தின் மீது. இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாதுங்க. தமிழோ ஆங்கிலமோ பிழை இல்லாமல் பேச தெரியலைங்க. நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைங்களை வச்சிருக்கிற பெற்றோர்கள் இப்போ குழந்தைய கூட்டிட்டு வாங்களேன், பாப்பா உன் பேர் என்ன? அஸ்வினி. உங்ககிட்டயா கேட்டேன்? அவகிட்ட தானே கேட்குறேன். பாப்பா எங்கே படிக்கிற? இந்த ஸ்கூலில் எல்கேஜி படிக்கிறான். உனக்கு என்ன பாப்பா பிடிக்கும்? அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். இல்லை நீயே சொல்லிடுவியா? +2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண வரும்போது கூட செலான கூட நிரப்புறதில்லை பிள்ளைங்க. அவரே நிரப்புவார். விட்டு அவரே உட்காந்து எக்ஸாமினேஷனும் எழுதி அவரே பட்டம் வாங்கிட்டு போயிடுவார். குழந்தைகளை சிந்திக்கவே விடுவதில்லை. குழந்தைகளை சிந்திக்க விடுங்க. கொஞ்சம் அப்படி விட்டு பாருங்க. வெயிட்டை தூக்க விடுங்க குழந்தைகளை. அதுங்களுக்கு படிக்கிறதுனா ஏன்னா தெரியாமல் போச்சு தெரியுமா? ஏன்னா வெயிட்டை தூக்குறது இல்லை. என்ன மேடம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்டட். ஒரு 1/2 கிலோ கையில் புக்கை கொடுத்து இந்த கீழே கார் வரைக்கும் பஸ் வரைக்கும் இல்லை ஆட்டோ வரைக்கும் வர சொல்லுங்களேன் அந்த பிள்ளைகளை. வெயிட்டை தூக்காத. நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா? எந்த குழந்தை பெற்றோரின் கையில் இருந்து வெயிட்டை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோரை முதிர முதிர பார்த்து கொள்ளும். எந்த குழந்தை கையில் வெயிட்டு போயிடக்கூடாது. எங்கள் அம்மா என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் நான் இன்றைக்கும் என் தாயுடன் தான் வாழ்கிறேன். ஏன் தெரியுமா? நான் இப்படி இருப்பதற்கு காரணம் அவர்களை நான் டார்ச்சர் என்று நினைத்த எதுவும் இல்லை. எனக்கு அவர்கள் வாழ்க்கையை சொல்லி தந்திருக்கிறார்கள். என் காலேஜில் ஸ்கூலில் புத்தகப்பையே கையில் சாப்பாடு கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பொண்ணு வாசலை தாண்டி போனதுக்கு அப்புறமா தான் கொடுக்கறதே. ஏன் இங்கிருந்து கொடுத்து தாண்டி போட்டுமே எலும்பு முறிஞ்சிருமா? குழந்தைகளை நீங்கள் வசப்படுத்துவதே இல்லை. சின்ன வயசுலயே அந்த குழந்தைகள் என்னென்னமோ கத்துக்குது. படிப்பை தவறு. படிக்கிற பழக்கம் மட்டும் இல்லை, எல்லாம் தெரியுது. இப்படி சிதறடிக்க முடியுங்க அவங்க கவனத்தை. ஒன்றும் இல்லை. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒரு தம்பியை இல்லைன்னா ஒரு பாப்பாவை கூப்பிட்டு மேடையில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இப்படி போக சொல்லுங்களேன். வைத்தால நான் கத்திட்டு இருக்கிறதுலாம் ஒரு மேட்டராகவே இருக்காது. அவளையே கவனம் இப்படி சிதறுதுங்க. நான் கிளாஸ் நடத்திட்டு இருப்பேன். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? லேட்டாக வந்தால் அமைதியாக போய் பின்னால் உட்காந்துருந்தோம். இந்த எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். அப்படியா? ஏமா லேட்டு? பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு மிஸ். இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ளே தாவு தீந்துரும். 45 நிமிஷம் போயிடும். அமைதியாக போய் பின்னால் உட்காந்துரும். ஆனால் கூட படிப்பிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புவதே கிடையாது. எப்பவுமே நம்புறது கிடையாது. ஒரு அடாலசன்ட் வயசில் பிள்ளை இருக்கா இங்கே யாருக்காவது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைலாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நம்பலை, கேட்கவே இல்லை. அது 17லேருந்து 19 வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறேன்னா அதுங்களுக்கு ஒரு 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 சூட்சுமம் இருக்குது. அதை சொல்லிடவா? சொல்லி கொடுத்தா முன்னால் இருக்கிற ஆளை கிரிமினலாகவே பார்ப்பீங்களே. என்ன சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு அம்மா இங்கே பாடுறா, கரெக்டாக ஓ வண்டியை வந்து ஸ்லோவாக 40ல் மட்டும்தான் ஓட்டணும். அப்பா வர்றதுக்குள்ளே 6 மணிக்கு வந்துரு. அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்குது. அங்கே பாப்பாவுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். நீ வந்துரு. வரும்போது அங்கே ஸ்வீட் கடையில் சொல்லியிருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு வா. சொல்கிறது கீழே கையில் 500 ரூபா தான் வச்சு. இதெல்லாம் பேசும் அம்மா. சரிம்மா சரிம்மா ஓகேம்மா ஓகே அப்படின்னும். இப்போ நான் கிளாஸில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். 1330 குறட்பாக்கள் 3 பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அறத்துப்பாலில் இந்த பகுதி நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாம் பிள்ளைங்களை பாருங்களேன், இப்படிதான் உட்காந்துருக்கோம். நம்புறீங்களா அதுங்க நம்மளை கேட்குதுன்னு? அதுங்க எப்படி தெரியுமா காதில் விழும்? இப்போ அம்மா சொல்கிறாங்க, 6 பேருக்கு சிறவரா 6 பேருக்கரா 6 பேருக்கரா 6 பேருக்கு சிறவரா 6 பேருக்கு கரவரா 6 பேருக்கு இருப்பார் வரவரா 6 பேருக்கு 6 பேர் மார்க்கிறா 6 பேருக்கு 6 பேருக்கு இருப்பாரா. இப்படி தான் அவனுக்கு காதில் விழும். இங்கே திருக்குறள் சால பிள்ளைக்கர் சிரிக்கர் பறக்கா சர்பர்கர் சார் தொரப்பற்கரி சிரிப்பரா சரி அவ இப்படி பார்த்து. இதுக்கு கிளாஸி லோலியான்னு பேர். எல்லாம் நம்மளை கவனிக்கிற மாதிரி இருக்கா, ஆனால் ஒன்றும் கவனிக்காது. உண்மையிலேயே கவனிக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு வாசிப்பு பயிற்சி இல்லை என்றால் அந்த குழந்தை நம்மை கவனிக்காது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கவனிக்கிறது எனக்காக அல்ல, உங்களுக்காக.
என்ன பேசுகிறார்கள் என்பதனை நாம் கவனிக்கவில்லை. நான் சொன்னேன்ல, எப்படி கவனச்சிதறல் இருக்குன்றத சொல்றேன். கவனச்சிதறலுக்கான ஒரே ஒரு மெடிடேஷன், ஒரே ஒரு தெரப்பி புக் வாசிப்பு தான். குட்டி புக்கா இருந்தாலும் பரவாயில்ல, வாசிங்க. சீன தேசத்தில் ஒரு கதை இருக்கிறது. ஒருவன் இருந்தான், அவன் மன்னன். அவன் பேச்ச கேட்கவே மாட்டானா. அவன் பையன் எது சொன்னாலும் மாத்தி மாத்தி சொல்வானா, எது சொன்னாலும் மாத்துவானா. இவங்களுக்கு சீன தேசத்துல என்ன பெரிய தண்டனை தெரியுமா? தண்ணியில சாவை போட்டுறது, செத்தா தண்ணியில போட்டுருவான். அவனுக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளோ கோமா இருக்கான் என் பையன், தண்ணியில் அவன் போட்டுற போறானேன்ற பயத்தில் தன் பையனை கூப்பிட்டு, டேய் நான் செத்தா என்னை தண்ணியில் போட்டுடுறான், ஏன்னா சொல்கிறத எப்போவுமே மாற்றி தானே செய்வான்றதுனால சொல்லிட்டு செத்துட்டார். அந்த பையன் யோசித்தான், வாழ்க்கை முழுக்க எங்கள் அப்பா பேச்சை நான் கேட்டதே இல்லை, இப்போ கேட்போன்னு முடிவு பண்ணி தண்ணியில் போட்டான். வாழ்க்கை நாம் விரும்புவது போல் எப்பொழுதும், நம்முடைய அசம்ஷன், நம்முடைய புரிதலை போல் எப்பொழுதும் இருப்பது இல்லை. இந்த வெளியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சிகரங்கள் நமக்காக ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அந்த புத்தகத்தில் ஒரு விஷயம், 4 பேர் மௌன விரதம் இருந்திருக்கான். 4 பேர் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உட்காந்துட்டான். 5 நிமிஷம் இருக்குங்க. அது ஒருத்தன் சொன்னா, அப்பாடா 5 நிமிஷம் இருக்குடான்னு. பக்கத்தில் இருந்தவன் சொன்னானா, 5 நிமிஷம் தானேடா இருந்துச்சு, ஏன்டா பேசுனேன்னு நானா. 3வது ஆள் இருக்கான்ல, டேய் அவன் தான் பேசினான், நீ ஏன்டா பேசுனேன்னு நானா. அவன் இந்த 4வது இருந்தான்ல, அப்பாடா நான் தான்டா பேசலன்னு நானா. கூடி கெடுறதுங்க இது, கூடி கெடுறது. நான் காலேஜில் வேலை செய்கிறேன்ல, என்கிட்ட சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு பொய் சொல்லவே தெரியாது. தெரியும், இந்த 4 பேரோட சேர்ந்துதான் என் பிள்ளை கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதுதான். எனக்கு தெரியுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள், என் வயதில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிடிக்கும். அவளைத்தான். டென்னிஸ்ல யாரை பிடிக்கும் எல்லாருக்கும்? ஸ்டெஃபி கிராஃப். அவளுக்கு எதிராக ஒருத்தி ஆடுவா, அவள் ரஷ்யன், மார்டின் நவரட்னலோவா. அவளை யாருக்குமே பிடிக்காது, ஏன்னா அதில் இருக்க சூழ்ச்சி. அவள் அழகாக இருப்பா. ஸ்டெஃபி பயங்கர அழகாக இருப்பா, இவர் சுமாராக தான் இருப்பா. எனக்கும் ஸ்டெஃபியை தான் பிடிக்கும். ஏன்னா இவ விளையாடும் போது அவனு ஒரு குரல் கொடுப்பா, எனக்கு அது பிடிக்காது. ஆனால் ஒரு விஷயம் சொன்னாங்க, அவ சுயமரியாதைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அவ எனக்கு. நான் அதை சிறிய வயதிலிருந்து செஞ்சிட்டு இருக்கேன். என்னப்பா எங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அவமானப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் பெண்களே பட்டிருக்கீங்களா? அவமானப்படுறதுல இந்த மிஞ்சி வரத்துக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? மனசு உடஞ்சிடாதீங்க. என்னுடைய டீச்சர் ஒரு வாட்டி என்னை பார்த்து 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th 11th 12th எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டே இருப்பான். உருப்பட மாட்டேன் நான். கெமிஸ்ட்ரி டீச்சர் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க அழகாக இருக்கிறதுனாலேயே அவங்கள நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அப்போ அழகாக இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லாக நடந்து வருவாங்க. பிராமின் லேடி அப்படிம்பாங்களா? எப்படா இவங்களை ஜெயிக்கிறது? முடிவு பண்ணுங்க, நான் அவங்களை ஜெயிக்கணும்ன்ட்டு. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க ஜெயிக்கிறது. ஒன்றை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா நாலேஜ்ல ஜெயிக்கணுங்க. நாலேஜ்ல ஜெயிக்கணும். எப்படி ஜெயிச்சா பாருங்க, மார்டின் நவரட்னலோவா என்ன 43 வயசுல ஜெயிக்கிறாங்க. அவ வேர்ல்டு லெவல் காம்படிஷனை ஜெயிக்கிறான். அவகிட்ட வந்து கேட்குறாங்க, 43 இயர்ஸ் செரீனாலாம் வந்துட்டா. செரீனா வந்த பொழுது ஜெயிக்கிறாவ. அவ சொன்ன பதில் தாங்க இங்க இருக்கிற எத்தனை பேருக்குமான அந்த அறிவு. 43 வயசுல எப்படி ஜெயிச்சேன்னு கேட்குறீங்களா? என்னை நோக்கி வரும் பந்துக்கு என்னுடைய ராக்கெட்டிடம் சொல்லி வைத்திருக்கிறேன், அது என் வயதை அதற்கு சொல்வதே இல்லை. பாருங்க, இந்த மைண்ட் இருக்குல்ல, அது நீங்க இருக்கிற இடத்துக்கு தான் ஸ்கொயர் ஃபீட். தென்காசிக்கு போயிருந்தேன் பேசுறதுக்காக. நல்ல குற்றாலத்தில் நல்ல தண்ணி. சாயந்தரம் தான் மீட்டிங். காலைல போய் குளிச்சுட்டு வரலான்னு நாங்கெல்லாம் போனோம். ஒரு 4-5 இளைஞர்கள் தப தபன்னு ஓடி வந்தாங்க. தள்ளுங்க 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 நாங்கள் தள்ளிட்டோம். 4 பேரை சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. குளிக்காம போயிட்டாங்க. எல்லாத்தையும் பதிவு பண்ணி என்ன பண்ண போறீங்க? சில விஷயங்கள் நமக்கும் அந்த பொழுதுக்குமானது.
ஏன் படிக்கணும்னு சொல்றாங்க தெரியுமா? இந்த தலைவர்கள் எல்லாம் நம்மள கேள்வி கேளுங்க. ஏன் வை ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி இருக்கக்கூடாது? எங்க ஒருத்தன் குப்பை போடுறான், பையன் கத்துறான், அப்பா குப்பைக்காரன் வந்திருக்கான் குப்பை போடுன்னு. அப்பா சொன்னார், டேய் குப்பை போடுறான் நான் தான்டா குப்பைக்காரன், குப்பை எடுத்துட்டு போற வந்தவன் சுத்தக்காரன் தான். இதுதான் கல்வி. படித்தால் தானே தெரிகிறது எது யாரை எப்படி குறிக்க வேண்டும் என்று. இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் படித்தாக வேண்டும். பொம்பளை பிள்ளைங்களை ஏன் தெரியுமாங்க படிக்க விடுறதில்ல? ஏன் தெரியுமா படிக்க விடுறதில்ல? ஏன்னு கேள்வி கேட்போங்க. என் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு பசிச்சுதான், கவனமா கேளுங்க, காக்காவுக்கு பசிச்சுதான். பசிச்ச காக்கா வடைய திருடிருச்சான். திருடின காக்கா கிளையில போய் உட்காந்துருச்சான். அங்க நரி வந்துதான், காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற நல்லா பாடுவியேன்னு சொல்லிச்சான். பொய் சொல்லிச்சான். காக்கா ஏமாந்துருச்சான், நரி ஏமாத்திருச்சான். காலங்காலமா சொல்றோமா இல்லையா? நான் எங்க அம்மம்மாட்ட கேட்டேன் ஒரு கேள்வி. 8 வயசு எனக்கு அப்போ. ஏன் அம்மம்மா, திருநெல்வேலிக்காரி எங்க அம்மா, காயல்பட்டணம். ஏன் அம்மம்மா, காக்கா திருடிச்சு, அதுக்கிட்ட வடைய நரி திருடிச்சு, காக்காவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஓகே, காக்கா கிட்ட திருடிச்ச நரி அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என் அம்மம்மா எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, ஏய் கேள்வி கேட்கப்படாது. ஏன் பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கப்படாது? ஏன் அம்மம்மா சொன்னாங்க பாருங்க. ஒரு 8 வயசுல பயந்து போனா இன்னும் தெரியல. கேள்வி கேட்டா கல்யாணம் ஆகாதுன்றது. அச்சுறுத்துகின்ற உலகம். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பெண், புத்திசாலியான பெண், பெண் இருக்கா இல்லையா? பெண்ணை பலப்படுத்துவது, பெண்ணிற்கான அறிவை பலப்படுத்துவது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த சமூகத்தில் பெண் கல்வி கற்று இருக்கிறாளோ அந்த சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் காணும். வன்முறை இல்லாத சமூகமாக அது உருவாவதற்கு அந்த சமூகத்தில் பெண்ணுக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும். கல்வி இல்லாத நிலம் களர் நிலம் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசனார். அங்கே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்கிறார். உங்களுடைய கவனம் சிதறடிக்காமல் இருக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அடிப்படையில் சில வாசிப்புகளை செய்ய வேண்டும். ஒருத்தன் பேசுறாங்க, நீ எப்படி இப்படி பணக்காரனானேன்னு, ஒரு சின்ன கதை. நீ எப்படி இப்படி பணக்காரன? அவன் ஒரு வார்த்தை சொன்ன, நான் திருடினேன், பணக்காரனானேன். அவனும் போய் திருடிட்டான். அவன் போய் ஜெயிலில் மாட்டிக்கிட்டான். ஜெயிலில், இது ஒரு கதை. ஜெயிலில் மாட்டிக்கிட்டவன் மறுபடியும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி சொன்னான், நீ திருடின மாட்டிக்காம இருக்கிற எப்படின்னா, நீ யார்கிட்ட இருந்து திருடினன்னு கேட்ட. நான் செல்வந்தர்கள் கிட்ட இருந்து திருடினேன், நான் மழையிடம் இருந்து திருடினேன், நான் மண்ணை வளப்படுத்துவதற்காக அதனுடைய வளத்தை எடுத்தேன், என் வளம் அப்படிப்பட்ட திருட்டாக இருந்தது, உன் வளம் மனிதர்களிடம் இருந்து திருடுபட்டது என்று சீன கதை இப்படி சொல்கிறது. வாழ்க்கையில் வித்தியாசமான வார்த்தைகள் வந்து சேரும். அது நீதியா நீதி அற்றதா, அதற்கு பின்னால் ஏதேனும் இருக்கிறதா, இன்பம் துன்பம் என்ற இடைவெளியை கடந்து வெறுமை என்கின்ற நிலையில் நாம் நிற்க வேண்டுமா, இருவினை நீங்க வேண்டுமா, அந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதனை வாழ்க்கை தான் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்ற பொழுது நீ எதுவாக இருந்தாலும், நீ எது பேசினாலும் எனக்கு புரிகிறது என்று சொல்லுவது எவ்வளோ பெரிய விஷயங்க. ஒரு விஷயம் பேசும்போது புரிஞ்சிருச்சுன்னா, இப்போ பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். தலையாட்டப்படாது. எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா மேடம்? தோண்டி எடுத்தாலும் புரியாதுங்க. இப்போ மைக்கு, நான் எப்பவுமே சொல்றது மைக்கு எனக்கு தெரியாது. நான் அக்கா கிட்ட சொல்லிட்டேன் இன்னைக்கு. எங்கள் அக்கா தலையில் கை வச்சுட்டு உட்காந்து, உன்னையும் பெரிய படிப்பாளின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேனே பருவீன், மைக்னான்னு தெரியாதா உனக்கு? அடி முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் எலக்ட்ரான் புரோட்டான் குரோட்டான் அதை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கற்றுக்கிட்டேன். வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். அவமானப்படாதீர்கள். கல்வி கற்பதற்கு அவமானம் ஒரு தடை அல்ல. அவமானப்படுத்தட்டுமே, நான் அவமானப்படாம வந்திருப்பேனா?
இந்த கவனத்தை சிதறடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்னல ஒரு சிறிய காட்சி உங்களுடைய கவனத்தை மாற்றும் என்று நான் பல இடங்களில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்பவுமே don't allow anybody to distract you. distraction வருதா? பர்வீன் சுல்தான் அவனுடைய வெற்றி என்ன தெரியுமா? எல்லாம் படிச்சவெல்லாம் கிடையாதுங்க. அப்சர்வேஷன், ஸ்டே அலர்ட், சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த நேரத்தில் கவனத்தை சிதறடிக்காது. ஒரு ரோட் கிராஸ் பண்ணும்போது, ஒரு கார் டிரைவ் பண்ணும்போது, ஒரு சமையல் செய்கின்ற பொழுது, ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது, யாரிடமாவது பேசுகின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது ஸ்டே அலர்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படித்தால் எது தெரியுது தெரியுமா? எனக்கு எதெல்லாம் தெரியலங்கிறது தெரியுதுங்க. இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன், புடவை கட்ட எனக்கு தெரியாது, இது எனக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இல்லைன்னா என்ன நடக்கும்? அவமானப்படுவேங்க. தெரியாத ஒன்றை தெரிந்து வைத்திருப்பது போல் நடித்தால் அவமானப்படுவேன். கார் ஓட்ட தெரியாது, எனக்கு தெரியாது என்பதே தெரியாது, கார் வந்துருச்சு ஏறி உட்கார்ந்துட்டேன், என்ன ஆகும்? அவமானப்படுவேன். எனக்கு தெரியாது என்பதை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வெளியை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்றால், நான் இப்போ சமீபத்தில், நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, சின்ன பிள்ளைங்க இருக்கிற அவையில் சொல்லிடுறது, கற்றறிந்த அவை சொல்லிடுறேன், எஜுகேஷன் தானே, எனக்கு என்ன சிந்தனை உங்கள். அதான் சொல்வேன், காரல் மார்க்ஸ் இறந்த பொழுது ஏங்கல்ஸ் அப்படித்தானே சொன்னான். அவன் மரணத்தை எப்படி அறிவித்தான்? நாம் எல்லாம் காலமானார், இயற்கை எழுதினார், சிவபதவி அடைந்தார், மண்டையை போட்டார், டிக்கெட் வாங்கினார். கோயம்புத்தூர்ல ஒரு ஆளு 96 அகவையில் என் தாத்தா அகால மரணம் அடைந்தார்னு எழுதிரு. 96 வயசுல எப்படியா அகால மரணம்னா? அவன் சொல்றான், போற வயசுல போகாம லேட்டா போனாலும் அது அகாலம் தானே அப்படிங்கிறான். தெரியல எனக்கு. ஆனால் ஏங்கல்ஸ் என்ன சொன்னான் தெரியுமா? என் தோழன் காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் மரணம்ங்க. மரணம் அடைவது. அறிவுக்கும் கல்விக்கும் என்ன வித்தியாசம்? இவ்வளவுதான். கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. இந்த ரெண்டு தான் ப்ராசஸ். ஒரு டீச்சரா நான் இருக்கிறேன், படி படி படின்னு சொல்றேன். குழந்தையை ஏன் படின்னு சொல்றேன் தெரியுமா? கல்வி கற்றால் என்ன நடக்கும்? இப்போ மோட்டர் பம்ப் இருக்கு, அந்த பம்ப் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, தண்ணி இழுக்க மாட்டேங்குது. வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நேராக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த மோட்டரை திறந்து ஒரு சொம்பு தண்ணி போட்டு மூடி ஆன் பண்ணுவாங்க. என்ன ஆகும்? மூட மாட்டாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க கையை வச்சு. குப்பு 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 குப்புன்னு தண்ணி வெளியில வரும். முதல்ல எந்த தண்ணி வரும்? பிசிக்ஸ். எந்த தண்ணி வரும்? போட்ட தண்ணி வரும். அப்புறமா எந்த தண்ணி வரும்? உள்ள இருந்த ஊத்து வரும். போடுற சொம்பு தண்ணி தான் கல்வி. சரியான வகையில் உள்ள போட்டா உள்ள இருக்கின்ற அறிவை அது எடுத்துக்கொண்டு வரும் என்பதற்காக படிக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீக்கரா வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆரோக்கியமான உடல், முகப்பொலிவு, சொல்லில் தூய்மை, ஐ கான்டாக்ட், கண்டென்ட், வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் சரியா இருக்கணும். பெரிய அளவு வரலாம். நிஜமா சொல்றேன், பெற்றோர்களை தயவு செய்து உங்க குழந்தைங்கிட்ட 2 வார்த்தை சொல்லி திட்டாதீங்க. நடிக்காதரா விளையாடாதாரா, நான் 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது, சொல்லவே சொல்லாதீங்க. அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணுங்க. ஏங்க என் வேலைக்காரமா சொல்லிச்சு என்கிட்ட, என் பொண்ணு ஓவரா வாயாடுறா, அவளை உங்களை மாதிரி பேச்சாளர் ஆக்கிடலான்னு பாக்குறேன்னு. வாயாடினாலாம் பேச்சாளர் ஆக முடியாது, வாதாடணும், அப்பதான் பேச்சாளர் ஆகலாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ரூட்ல வளரணும்னு முடிவு பண்ணிட்டா வளர்ந்துடலாங்க. அதற்கான எஜுகேஷன், அதற்கான வாசிப்பு, அதற்கான படிப்பு, அதற்கான வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கின்ற அந்த தியானம், வயது கடந்த பிறகு தெரிந்து கொள்வதற்கு இல்லையா, அது வேலைக்காவது. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மை இல்லை. மை இருக்கின்ற பொழுதை எழுத தெரிந்து கொள்ளுங்கள், வாசிக்க தெரிந்து கொள்ளுங்கள். நான் இங்கே பெண்களையும் பார்க்கிறேன். பெண்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் அழகி தெரியுமா? சோப்பா இருக்கிற அழகி கிடையாது. இந்த தேசத்தில், வெப்ப தேசத்தில் பிறந்தவர்கள் நாம் கருப்பாகத்தான் இருப்போம். உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம். கருப்பு என்பது நம்முடைய சுதந்திரத்தின், ஆரோக்கியத்தின் அடையாளம்.
இது நம்முடைய தேசத்தினுடைய முகவரி, இது ஒரு கலகத்தினுடைய குரல். இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலர் தான் நம்முடைய அழுத்தமான முகவரி என்பதனை புரிந்து கொண்ட பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், அழகு என்பது எது தெரியுமா? முகம் அழகா இருக்குதுல்ல, அது இல்லை. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எழுதி போட்டேன், என் மூக்கு இப்படி இருக்கணும், என் கண்ணு இப்படி இருக்கணும்ன்ட்டு. அது இருக்குது, இயற்கை எனக்கு கொடுத்தது. ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அது என் பிழை. ஆரோக்கியமாக இருங்கள். நீங்கள் சாதாரணமான பெண். எப்ப அழகு வருது தெரியுமா? எவன் எது பேசினாலும் புரியுதா? நீதான் அழகி. புரியணுங்க. மற்றவங்க புரிகிற மாதிரி பேசுறோமா, பேரழகின் பேரு உங்களுக்கு. புரிகிற மாதிரி பேசலனாலும் ஏன் புரிகிற மாதிரி பேசுறான்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்ச அழகி. திட்டம் போடுகிறது இந்த உலகம். அந்த திட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். நீங்கள் எதிர்வினையாற்ற வேண்டிய அவசியமே